வெல்கம் டு ஓஜாஸ் ஸ்ப்ரெட்டக். இன்று பார்க்கவிருக்கும் ஆன்மீக தகவல் ஆடிப்பூர நிகழ்வாகும். ஆடிப்பூரம் என்பது ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் ஒரு சிறப்பான விழா. இது தேவிக்கு உரிய நாளாகும். மேலும் உமாதேவியின் அவதார தினமாகவும் கருதப்படுகிறது. இந்நாளில்தான் ஆண்டாள் நாச்சியார் அவதரித்ததாக வைணவ மரபில் கூறப்படுகிறது. இதனால் வைணவர்களால் இந்த தினம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆடிப்பூரத்தன்று பெண்கள் அம்மனுக்கு வளையல் அணிவித்து அம்மனை வழிபட்டால் திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆடிப்பூரத்தின் வரலாறு தேவிக்குரிய நாளாக கருதப்படுகிறது. ஆடிப்பூரம் அம்மனுக்குரிய நாளாகும். புராணங்களின்படி உமாதேவி இந்நாளில்தான் பூமியில் அவதரித்ததாக கருதப்படுகிறது. ஆண்டாள் அவதாரம் வைணவ மரபில் ஆடிப்பூரம் ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த நாளாகும். பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகளாக ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்ததாக நம்பப்படுகிறது. சக்தியின் அவதாரம் இந்நாளில் உலகை காப்பதற்காக அம்பாள் சக்தி உருவெடுத்ததாகவும் நம்பப்படுகிறது. இதனால் இந்நாள் சக்தி வழிபாட்டிற்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். சில புராணங்களின்படி சித்தர்களும் யோகிகளும் இந்நாளில்தான் தவம் செய்ய தொடங்குவார்கள் என்றும் கூறப்படுகிறது. ஆடிப்பூரத்தின் முக்கியத்துவம் திருமண பாக்கியம். ஆடிப்பூரத்தன்று அம்மனுக்கு வளையல் அணிவித்து வழிபட்டால் திருமண பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. குழந்தை பாக்கியம் இந்நாளில் அம்மனை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று நம்பிக்கை உள்ளது. அதுபோல் குடும்ப ஒற்றுமைக்காக ஆடிப்பூரத்தன்று பெண்கள் ஒன்று கூடி அம்மனை வழிபட்டால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் என்றும் கருதப்படுகிறது. வழிபாடு இந்நாளில் அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் வழிபாடும் நடத்தப்படும். அதுபோல் ஆண்டாள் நாச்சியாருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் சிறப்பு பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெறும். அதுபோல் ஆடிப்பூரத்தன்று உங்கள் இல்லங்களின் அருகில் உள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று உங்களால் இயன்ற அளவு வளையல்களை வாங்கி அம்மனுக்கு சாற்றி உங்களுக்கு தேவையான சகல ஐஸ்வர்யங்களும் தருமாறு அம்மனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். நன்றி.